எல்லோருக்கும் வணக்கம். கஷ்டப்படாம என்ன கிடைக்கும், சும்மா வருவாளா சுமாரி அப்படின்னு படங்கள்ல டயலாக் சொல்ற மாதிரி நம்மளுடைய நிஃப்டி ஆகட்டும் அல்லது பல்வேறு பங்குகள் ஆகட்டும் அது கஷ்டப்படாம எப்படி பணம் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து ஒரு மாதமாக இறங்கி வந்து கொண்டு இருந்த நிஃப்டி இன்னைக்கு ஏதோ ஒரு மைனஸ்ல இருந்து 200 பாயிண்ட் பக்கம் ரெக்கவரி ஆயிருக்கிறது ஒரு மகிழ்ச்சி. இன்னொரு பெரிய சீக்ரெட் என்ன மார்க்கெட்ல அப்படின்னு பார்த்தாலும் ஸ்டாக்குகளை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி தான். சும்மா ஏதாவது கிடைக்குமா, பயங்கரமா டெஸ்ட் பண்றாங்க மார்க்கெட்ல. ஒரு 40-50 நல்ல பங்குகளா பார்த்து எடுத்தோம்னா அதுல எவனாவது ஒரு 4-5 பேர் தான் ஏறி வர்றான். அதுக்கப்புறம் ஒரு 4-5 மாசம் கழிச்சு அதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சோண்டு பேர் ஏறி வர்றானுங்க, மற்றவனுக்கு ஏறி வர்றாங்க, இல்லைன்னா கீழே இறங்கிடுறாங்க. அப்புறம் மேனேஜ் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. அந்த வகையில் இந்த வருண் பிவரேஜஸ் அப்படின்ற பங்கு போன சீசனில் ஏறல. இதுக்கு முன்னாடி போன ரிசல்ட் சீசனில் வந்து அது பெருசாக ஏறி வரல. அந்த ரிசல்ட் சீசன்லேருந்து தொடர்ந்து மார்க்கெட் என்பது விபிஎல் அப்படின்ற ஷேரை கீழேயே தான் வச்சுருந்தாங்க. இப்போ இந்த ரிசல்ட் சீசனில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன குவார்ட்டரில் இருந்த லோ அப்படின்ற ப்ரைஸ் வந்து விழுந்ததுக்கப்புறம் சும்மா கிடைக்குமா, கிட்டத்தட்ட 15% கிடைச்சிருக்கு. இது எப்படி கிடைச்சி இந்த 15% என்பது? அட கடவுளே, இவன் எங்காவது லோவுக்கு இது உடச்சி கீழே போயிடுவானா, அல்லது இன்னுமே பெரிய லோவுக்கு இது போவானா, இல்லை மேலே வருவானா இல்லையா அப்படின்றது தெரியாதபடிக்கு இருந்தது. ஸோ இந்த ரிசல்ட் சீசனில் இந்த பங்கு என்பது 15% அந்த தகவலுக்காக ஏறி வந்துடுச்சு. இனி என்ன ஆகும் என்பது ஆண்டவனுக்கே வெளிச்சம். மறுபடியும் இங்கேருந்து கீழே விழுக போகுதா அல்லது மறுபடியும் பிரேக் அவுட் ஆக போகுதா? ஸோ 3 மாதத்திலிருந்து 6 மாதம் ஆகாமல் மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு பெரிய அளவில், ஒரு சும்மா ஒரு 5-10% கணக்கு கிடையாது, ஒரு 30-40% ஏறிச்சா இல்லை இறங்குச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 3-6 மாத காலமாவது அதை பின்பற்றி ஃபாலோ பண்ணாதான் அது தெரிய வருது அப்படின்றதுக்கு இந்த வருண் பிவரேஜஸ் அப்படின்ற ஒரு பங்கு ஒரு உதாரணமாக இருக்குது. நண்பர்களே, சமீபத்தில் கூட ஒரு நண்பர் மிகப்பெரிய ஒரு உண்மை சொன்னாப்புல, மார்க்கெட் என்னமோ மெதுவாக தாங்க இறங்குது, ஆனால் போர்ட்ஃபோலியோ பயங்கர வேகமாக இறங்குது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் நம்ம நண்பருக்கு 80,000 ரூபாய்க்கு மேலே டவுன் ஆயிருக்குது, 6 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. உண்மைதான், மார்க்கெட்டு இறங்கும் பொழுது போர்ட்ஃபோலியோ வேகமாக இறங்குது, மார்க்கெட்டு ஏறும் பொழுது போர்ட்ஃபோலியோ மெதுவாக தான் ஏறி வருது. ஸோ போன தடவை ஏறினப்போ கூட நிறைய பேர்த்துக்கு வந்து பெரிய அளவில் லாபம் வரல, கிட்டத்தட்ட நோ லாஸ் நோ கெயின் தான் வந்தது. ஆனால் வந்த உடனே கீழே இறங்கிடுச்சு. இதை பற்றி ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று நம்ம பேச வேண்டியது இருக்குது. அது வீடியோனுடைய நடுவில் பேசுவோம். அதாவது நம்மளுக்கு எவ்வளவு தூரம் கீழே இறங்கிட்டு ஏறுது அப்படின்ற ஒரு கணிப்பு இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு கணிப்பு என்ன சொல்லுது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோனுடைய நடுவில் பார்க்க போகிறோம். நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான தகவல், இந்த ஆப்கான்ஸ் இன்ஃப்ரா அப்படின்ற ஒரு பங்கு, இந்த பங்கு ஐபிஓவில் இருந்து வந்து லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இதுவரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான லோ அப்படின்றது இது இன்னும் உடச்சி காட்டல. ஸோ இந்த 2025 பல முறை அந்த லோ அப்படின்றது உடைக்க வந்திருக்கா, ஆனால் அதை வந்து இப்போ வரைக்கும் பெருசாக உடைக்கல. ஸோ ஒவ்வொரு முறையும் கீழே விழுந்த பிறகு சில மாதங்கள் கழித்து பார்க்கும்போது 5%, 20% ஏறிய ஒரு வேலை அப்படின்றது பண்ணியிருக்கு. ஸோ இந்த முறை என்ன பண்ண போகுது, ஒரு 6 மாதம் கழித்து பார்க்கும்பொழுது தன்னுடைய பழைய ஹையை கீது போய் இந்த வருஷத்தில் மீட்டெடுக்க போகுதா, அல்லது வேர்ல்டு ரெக்கார்ட், அதாவது உலக வரலாற்றிலே இந்த 2025 இப்போ வரைக்கும் இந்த உடைக்காமல் இருக்கக்கூடிய இந்த லோவை இனி அடுத்து வரக்கூடிய மாதங்களில் உடைக்க போகுதா அப்படின்றது பொறுத்து தான் பார்க்கணும். தற்போதைக்கு ஒரு 0.5% டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பங்காகவும், சமீபத்தில் மார்ச் குவார்ட்டரில் அவங்களுடைய ரிசல்ட் என்பது கம்மியாக 149 கோடி விட வெறும் 111 கோடின்னு ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. இனி அடுத்து வரக்கூடிய ரிசல்ட்டில் ஏதாவது ஒரு பெரிய மாற்றமோ ஒரு 130-140 கோடிக்கு மேலே லாபம் கீது கொடுத்து ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வருவாங்களா? நண்பர்களே, இந்த கிராம்ப்டன் கிரீவ்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு, இந்த பங்குக்கு என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல. கடந்த 2-3 மாதங்களாகவே அவன் ஒரு குறிப்பிட்ட லோக்குள்ளேயே ஒரு குறிப்பிட்ட ஹைக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. தற்போது ஒரு 1 மந்த் லோ அப்படின்ற மாதிரி வந்து விழுந்திருக்கு. இந்த பங்கு 1% டிவிடெண்ட் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பங்காகும். அதே சமயம் இந்த பங்கினுடைய ரிசல்ட் என்பது போன தடவை வாவ் ப்ளூ கலர் சூப்பர்
காக்கி கலர் சூப்பர் அப்படின்ற மாதிரி 112 to 172 கோடின்னு அவங்களுடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் கம்பெனி காமிச்சிருக்காங்க. ரிசல்ட்டும் பாசிட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் மார்க்கெட் மதிக்கல. என்ன காரணம்னு தெரியல. ஸோ இனிமேல் வரக்கூடிய ரிசல்ட் மார்க்கெட்டில் இதுக்கு ஏதாவது ஒரு மதிப்பும் மரியாதையும் வாங்கி தர மாதிரி ரிசல்ட் கொடுக்குமா அல்லது என்ன அப்படின்றது இப்போதைக்கு புரியல. ஆனால் தற்சமயத்துக்கு ஒரு மாதத்தினுடைய லோ ப்ரைஸில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பங்குகளில் இந்த கிராம்ப்டன் கிரீவ்ஸ் அப்படின்ற பங்கு ஒன்றா இருக்கு. நண்பர்களே, இன்னைக்கு மார்க்கெட்டில் சிங்கக்குட்டி மாதிரி ஒரு 2 ஷேர் சொல்லுங்க பாசிட்டிவ்ல வந்து க்ளோசிங் ஆனது அப்படின்னா இந்த அப்பார் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு பங்கு, நெட்வெப் அப்படின்ற ஒரு பங்கு. இந்த பங்குகளையெல்லாம் பார்க்கும் பொழுது அடடா இதெல்லாம் சரியான கும்பா குட்டிலாம் இருக்குமோ அப்படின்ற மாதிரி 12,000 4,000 வந்து விழுந்தது. ஓ கும்பாடோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம். கடைசியில் பார்த்தா அட்டகாசமாக 4,000 10,000 வரைக்கும் இந்த அப்பார் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ரெக்கவரி ஆயிருக்கு. நெட்வெப் அப்படின்ற பங்குமே 3,000 ரூபாயிலிருந்து ஏதோ ஒரு தடவை சைனா சம்பந்தப்பட்ட தகவல் நினைக்கிறேன். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அவங்க ரொம்ப சல்லிஸாக விலை குறைவாக ஏதோ ஒன்று சாதிச்சிட்டாங்கன்ற நினைக்கிறேன். அந்த காரணங்களின் சமயத்தில் இது மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி. 3,000 1,200 வந்து விழுந்துட்டான். அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் 2,000. ஸோ இந்த பங்குகளில் டிவிடெண்டுகள் மற்றும் அதனுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் இல்லாமல் வேறு ஏதாவது வித்தியாசமான தகவல்கள் கிடைக்குதான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் டிவிடெண்ட் ஈல்ட் என்பது ரெண்டுலேயுமே டிவிடெண்டு கொடுக்கக்கூடிய கம்பெனிகளாகும். அதே சமயம் குவார்ட்டர்லி ரிப்போர்ட்டில் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அப்பர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 3 குவார்ட்டர்களாக தன்னுடைய வளர்ச்சியின் பாதையில் 175 கோடி 250 கோடி இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிறதுல 263 கோடின்னு வளர்ச்சி பாதையில் ரிசல்ட் கொடுத்துருக்கான். இது எந்த குரூப்போ முதல்லயே கணிச்சிட்டாங்க போல. கணிச்சுக்கிட்டு அந்த பங்கை 4,000 to 10,000 ஆல்ரெடி ஏற்றி வச்சிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த அப்பர் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி இந்த நெட்வொர்க்கில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு போய் பார்க்குறக்கு எனக்கு ஒரு ஆசை. அதுவுமே அப்படிதான் பண்ணியிருக்கான். 15 கோடியிலிருந்து 26 கோடி, 26 to 30, 30 to 43 கோடின்னு இந்த 40 கோடி அப்படின்றதெல்லாம் வந்து இப்போ இருக்கிறதுலே ஹையஸ்ட். இனி ஜூன் மாதத்தில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஒரு 60 கோடி அப்படின்ற மாதிரி ரிசல்ட் கொடுத்து இப்போ நடுக்கிணறுல இருக்குது. எல்லாருக்குமே இதுதாங்க பயம். இப்போ நடுக்கிணறுல இருக்குதுன்னா பெரும்பாலும் எல்லா பங்குகளும் 50% மேலே ஏறி வந்த பங்குகள். அப்போ இனி 50% தொடர்ந்து ஏற போகிறானா அடுத்த 6 மாதத்தில், அல்லது இன்னும் 50% இறங்க போகுதா அப்படின்றதா ஒரு இமாலய கன்ஃபியூஷன், ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன். இதுதான் பலரையும் தடுமாற வைக்குது. ஏன்னா ஒரு வேளை ஏறி வந்துட்டு கீழே இறங்கிடுச்சுன்னா கிடைச்சதும் போச்சுடா நொல்லக்கண்ணா அப்படின்னு எங்கள் ஊரில் பேசுவாங்க, ஒரு பழமொழி. அந்த மாதிரி ஆகிடும். ஒருவேளை இங்கே வெளியே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னாக்கா ஏன்டா காத்திருந்தவன் இன்னொரு 6 மாதம் காத்திருந்திருக்க மாட்டியா அப்படின்னு மாற்றி பேசுவாங்க. ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது ஈஸி. அந்த நிகழ்வில் இருக்கும்போது என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. இதுக்கு முன்னாடி 2025 அவன் 1,200 ரூபாய்ன்னு விழுந்தப்ப இவன் இன்னும் 100 ரூபாய்க்கு இது போயிடுவானோன்னு பயந்துட்டு இருந்த காலமாக இருந்திருக்கும். இப்போ போய் எடுத்து பார்த்தா 2,000 இருக்கு. நண்பர்களே, ஜஸ்ட் டயல்னு ஒரு பங்கு, இமாமி லிமிடெட்னு ஒரு பங்கு. இந்த பங்குகள் என்ன பண்ணி கொண்டு இருக்கின்றன? ஒரு காலத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஜஸ்ட் டயல் அப்படின்ற பங்கை பெரிய குரூப் ஒன்று எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் அதனுடைய வீழ்ச்சி என்பது ஆரம்பிச்சுது. என்னடா இப்படி ஒரு வருஷமாக இறங்கிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா எப்போவோ ஒரு கட்டத்தில் அந்த பங்கு வந்து மறுபடியும் 600 ரூபாயிலிருந்து 1,400 தன்னுடைய பழைய ஹையை போய் மீட்டெடுத்திருக்கான். அப்போ இந்த பங்கெல்லாம் என்ன டிவிடெண்ட் கொடுக்குதுன்னா, வாவ் இன்னியா டிவிடெண்டே கொடுக்காத ஒரு பங்காக இருக்கிறதே அப்படின்ற மாதிரி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அது கடன் இல்லாத கம்பெனி. டெட் டு ஈக்விட்டி என்பது சுத்தமாக கடனே இல்லாத கம்பெனியாக இருக்குது. சரி, அப்போ இதனுடைய லாபமெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படின்னாக்கா அங்கே வந்து வளர்ச்சியின் பாதையில் கொடுத்துருக்கான். இதுக்கு முன்னாடி ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்த கம்பெனி ஒரு குவார்ட்டரில் லாஸ் மேக்கிங்காக கொடுத்துருக்கு. இப்போ வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டேட்டாவோட இப்போ எடுத்து பார்க்கல எல்லாமே டபுளாக இருக்குது. ஒரு 50 கோடி 80 கோடின்னு லாபம் பண்ணிகிட்டு இருந்தவங்களாம் இப்போ 160 கோடின்னு லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்னப்பா நீங்கள் எல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இது லோக்கல் சர்ச் இன்ஜின் செக்மெண்ட்டில் இருக்கிறதாக இதனுடைய தகவல்கள் தெரிவிக்கிறது. ஸோ இவங்களுக்கு அட்வர்டைசிங் மூலியமாக வருமானம் என்பது வந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலைமையில் இதில் யார் இருக்காங்கன்னு பார்த்தா ரிலையன்ஸினுடைய குரூப் இருக்குது. ஸோ அவங்க சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு இப்போ ஜாலி தான். இப்போ இந்த லாஸ் மேக்கிங் கம்பெனியிலேருந்து ப்ராஃபிட் மேக்கிங்காகவே திரும்பி வந்திருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த ஜஸ்ட் டயல் என்பது இங்கிருந்து மறுபடியும் ஒரு பெரிய அளவில் சரிவடைஞ்சு அப்புறம் சம்பாரித்து கொடுக்க போகுதா,
அல்லது இங்கிருந்தே ஏதாவது சிறிய சம்பாதிப்பா அல்லது பெரிய சம்பாதிப்பா என்ன அப்படின்றது புரியாதபடிக்கு இந்த பங்கு தற்போது எப்பவுமே வந்து விழுகின்ற லோ, கடந்த 3 மாதமாக ஒரு லோ வந்து விழுந்துக்கிட்டு ஏறி இருக்கான் சின்ன லெவல்ல. அதே இடத்துல வந்து விழுந்திருக்கான். இனி அடுத்தது இது 2-3 மாதம் கழித்து மேலே வந்துச்சா இல்லை கீழே போச்சா அப்படின்றது தெரிய வரும். இன்னொரு பங்கு இந்த இமாமி லிமிடெட் அப்படின்ற பங்கு, இந்த பங்கு வந்து 1.5% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு. இந்த பங்கு என்ன பண்ணியிருக்குன்னா தன்னுடைய 52 வீக் லோல இருந்து ஓரளவுக்கு ஏறி காமித்த பங்கு தான் இப்போ மறுபடியும் கீழே வந்து விழுந்திருக்கு இமாமி லிமிடெட். இப்படி இருக்கக்கூடிய இந்த பங்குல என்ன ஒரு பிரச்சனைனா, போன முறை அப்படியே லாபம் என்பது குறைஞ்சி கீழே விழுந்துடுச்சு. இப்போ மறுபடியும் 200-300 கோடி சமயத்தில் ஏதாவது லாபத்தை காட்டுவாங்களா, அதன் மூலியமாக 52 வீக் லோல கிடக்கக்கூடிய பங்குக்கு ஏதாவது புத்துணர்ச்சி வருமா அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துட்டு இருக்காங்க. நண்பர்களே, முதல்ல ஜாதக புக்கை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கு என்ன நடக்குன்னுலாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பள்ளி விழுந்தால் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் வந்து இப்போ பெண்களுடைய கையில் என்ன நிற வளையல்கள் அணிந்தால் அதுக்கு என்ன பலன் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ யோசிக்கிறாங்க. வித்தியாசமாக யோசிக்கிறாங்க. எப்படியோ நல்லது நடந்தால் சரிதான் அப்படின்ற மாதிரி இந்த பிஎன்சி இன்ஃப்ராடெக் அப்படின்ற ஒரு பங்கு இது என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு திடீர்னு இந்த பங்கு ஒரு 6% என்பது ஏறி இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ என்ன இந்த பங்குல இருக்கு அப்படின்னு போய் பார்த்து கொண்டு இருக்க நேரத்தில் டிவிடெண்ட் என்பது 0.19% கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி. கடன் வந்து இது ஃபுல்லுக்கு தாங்காதுன்னு வடிவேல் அவர்கள் சொல்ற மாதிரி இருக்கிற சொத்தை பூரா வித்தாலுமே அதனுடைய கடனை கட்ட முடியாத நிலைமை ஆக 1.56 இருக்கு. இந்த சமயத்துல இந்த பங்கினுடைய லாபம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி 250 கோடி 100 கோடி எல்லாம் அசால்ட்டா பண்ணி கொண்டிருந்த பங்கு கடந்த 3 குவார்ட்டர்களாக கும்பப்பாடி கொண்டிருக்கு. என்ன காரணம்னு தெரியல. அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கிற ஆர்டரே வந்து குறைவா ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போன வருஷமே வந்து 2168 கோடியிலிருந்து டபக்குன்னு 1427 கோடின்னு குறைவாக காமிச்சு வச்சிருக்காங்க. இப்படி போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த பங்கு வந்து இன்னைக்கு கொஞ்சோண்டு மேலே ஏறி இருக்கா. எங்க இருந்துன்னா 52 வீக் லோல இருந்து. இந்த பங்கினுடைய ரிசல்ட் எப்போ வருது, அதை தொடர்ந்து இந்த பங்குக்கு ஏதாவது புத்துணர்ச்சி கிடைக்குமா, 52 வீக் லோல இருக்கு, ஏதாவது ஒரு மாற்றம் இது வருமா இல்லையா அப்படின்னு பல பேர் பார்த்துட்டு இருக்காங்க. தற்போதைய நிலைமையில இந்த பங்கு என்பது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்கு. டிக்சன் அப்படின்னு ஒரு பங்கு நண்பர்களே, அது சாதாரணமாகவே காலில் சலங்கை கட்டிட்டு ஆடிக்கிட்டு இருக்கும். இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, இனி அடுத்த ஒரு 6 மாசத்துக்கு என்ன பண்ண போறீங்க? உங்க வாழ்க்கையில 6 மாசமா பிரிக்கிறத விட 3 மாசமா பிரிச்சா கூட முதல்ல ஒரு 3 மாசம் கீழே விழுந்தீங்க, அப்புறம் ஏறினீங்க, அப்புறம் மறுபடியும் கீழே விழுந்தீங்க, அப்புறம் மறுபடியும் ஏறினீங்க. இனி அடுத்தது நீங்க என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க டிக்சன் அப்படின்ற மாதிரி இந்த டிக்சன் பங்கு தன்னுடைய பழைய ஹையை பிடிச்சிருக்கு. இனி இங்கிருந்து தன்னுடைய லைஃப் ஹை போக போகுதா அல்லது சமீபத்தினுடைய லோக்கலுக்கு போக போகுதா? எப்படி பார்த்தாலும் இவன் சம்பாதிச்சு கொடுக்குறதுக்குனே பிறந்தவன் போல இருப்பான் போல. கீழே இருந்து மேலே போறான், மறுபடியும் மேல இருந்து கீழே வந்துட்டு மறுபடியும் கீழே இருந்து மேலே போறான், என்ன பண்றான்னு தெரியல. ஸோ இந்த கம்பெனியினுடைய செக்டரும் இந்த கம்பெனியினுடைய ஸ்ட்ராங் ஆர்டர் புக்கும் தான் இந்த கம்பெனிக்கு இந்த மாதிரி மேலே இறங்குறதுக்கும் கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்பு என்பது கொடுத்துக்கிட்டு இருக்கு. வெறும் 40 கோடி 70 கோடி சம்பாரிச்சு கொண்டு இருந்த பங்கு ஒரு குவார்ட்டருக்கு இன்னைக்கெல்லாம் அவன் வந்து அசால்ட்டா 200 கோடி ஒரு குவார்ட்டருக்கு சம்பாதிக்கிற அளவுக்கு ஸ்திரத்தன்மையோட மேலே வந்திருக்குன்னா உண்மையிலேயே பலே வெள்ளைய தேவை அப்படின்ற மாதிரி தான் இந்த டிக்சன் டெக்னாலஜி பண்ணியிருக்கு. நண்பர்களே, இன்னைக்கு இந்த பிர்லா சாஃப்ட் ஷேர் பண்ண வேலையை பார்த்து பல பேர் அப்படியே சிலிர்த்துக்கிட்டாங்க. இங்க பாருங்க, சும்மாவே சாதாரணமாக அது பாட்டுக்கு ரொம்ப அமைதியாக யார் வம்பு தும்புக்கும் போகாமல் அது பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்கும். இன்னைக்கு 6% என்பது ஏறி இருக்கு. எங்கிருந்து ஏறி இருக்குன்னா தன்னுடைய 52 வீக் லோல இருந்து ஏறி இருக்கு. இந்த பங்கை பற்றி என்ன தகவல் வந்துருது, ஏன் இன்னைக்கு ஏறினா அப்படின்றது 2ஆம் பட்ச தகவலாகவும், முதல் கட்ட தகவலாக தற்போதைய டிசம்பர் குவார்ட்டருக்கும் மார்ச் குவார்ட்டருக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது காமித்து இருக்கக்கூடிய ஒரு பங்கா இருக்கு. ஸோ இவங்க எப்பவுமே பண்ணக்கூடிய லாபம் ஒரு 150 கோடி அப்படின்ற மாதிரி அடுத்து வரக்கூடிய குவார்ட்டரில் ரிசல்ட் கொடுத்துட்டாங்கன்னா உனக்கு புண்ணியமாக போகும் அப்படின்னு பல பேர் கையெடுத்து கும்பிட்றதுக்கு தயாராக இருப்பாங்க. ஏன்னா அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிறதா சரி ரிசல்ட் நல்லா கீது கொடுத்தாங்கன்னா அப்போ 52 வீக் லோவில் இருந்து மேலே கொஞ்சம் கீது ஏறி வருவானே அப்படின்ற மாதிரி அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிறதா நல்ல ரிசல்ட்டுன்னு கொடுத்தா. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தர் இருக்கார், அவர் தான் அந்த ட்ரம்ப். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது. ஸோ ட்ரம்ப் அவர்கள் வந்து இனி அவர் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஏன்னா இந்த பிர்லா சாஃப்ட் அப்படின்றது ஒரு ஐடி ரிலேட்டடான கம்பெனி.
இந்த கம்பெனி அமெரிக்காலையும் மிகப்பெரிய பிரசன்ஸ் என்பது வச்சிருக்காங்க. ஸோ அங்கேயே இவங்களுடைய பிஸ்னஸ் என்பது அதிகமாக இருக்கு. நண்பர்களே, இந்த இன்டர்நேஷனல் ஜெமாலஜிக்கல் அப்படின்னு ஒரு பங்கு சமீபத்தில் தான் ஐபிஓவாக வந்த பங்கு. இந்த பங்கு தற்போது தன்னுடைய ஐபிஓவின் வீழ்ச்சியாக இந்த வருஷத்துல 275 ரூபா அப்படின்ற லோவா வச்சுக்கிட்டு இப்ப 406 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த பங்கு தற்போது 3 முறை தன்னுடைய முக்கியமான ஒரு ஹை லெவல் அப்படின்றது வந்து தொற்றுருக்கு. அதுக்கப்புறம் கீழே வந்து நிறைய சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. மறுபடியும் மேல இருந்து 425 ரூபாயில இருந்து 325 ரூபாய்னு ஒரு ஷேருக்கு 100 ரூபாய் என்பது கீழே விழுந்து அதுக்கப்புறம் எல்லாம் சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. இந்த முறை ஏதாவது கீழே விழுந்துட்டு அப்புறம் மறுபடியும் மேலே போய் ஏதாவது சம்பாரிச்சு கொடுக்குமா, அல்லது ஏற்கனவே லாக் ஆகி கிடக்கிறவங்களுக்கு இது காப்பாற்றி விட வருமா அப்படின்றது தெரியல. அது ஒரு 6 மாதம் கழித்து எடுத்து பார்க்கும் பொழுது போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் பொழுது ரிசல்ட்டுகள் தெரிய வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நண்பர்களே, கிரானியூல்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு, அது ஃபார்மா ரிலேட்டடான பங்கு. டிவிடெண்ட் ஒரு 0.31% கொடுக்கக்கூடிய பங்கு. ஒரு 6% இன்னைக்கு மேல் நோக்கி ஏறினதுனால ஒன் ஆஃப் த டாப் கெய்னர் அப்படின்ற ஒரு பங்காக இந்த பங்கு இருக்கு. நம்ம ஃபார்மா கம்பெனியில் இப்போதைக்கு கையெடுத்து கும்பிட்ட பங்கு அல்ல, நம்ம கையெடுத்து கும்பிட்ட பங்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த லாரஸ் லேப்னு ஒன்று இருந்தது. ஏன்னா அவன் பாட்டுக்கு மேலேயே போயிட்டு இருந்தான், அதை பார்த்து பல பேர் கையெடுத்து கும்பிட்டாங்க. ஆனால் இந்த பங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இவன் நம்மளை பார்த்து கும்பிட்டு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி கும்பிட்டு கீழே விழுந்த வகையிலே இந்த கிரானியூல்ஸ் இந்தியா அப்படின்ற பங்கு கீழே விழுந்துருக்கு. ஸோ 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய இந்த பங்கு இன்னைக்கு பார்க்கும் பொழுது ஆல்மோஸ்ட் ஒரு 6% ஏறிய பங்கு. ஏதாவது ஒரு நல்ல தகவலை கொடுக்குமா? கடந்த 3 குவார்ட்டர்களாகவே அற்புதம், ஆரவாரம் அப்படின்ற மாதிரி 97, 118, 152 கோடி லாபம் கொடுத்துருக்கு. அந்த 152 கோடி இப்போ வரைக்கும் இந்த ஜில்லாலேயே பண்ணல. அப்புறம்லாம் உனக்கு என்னையா ஆச்சு, ஏன் இந்த மாதிரி பேட்டர்ன் இருந்தாக்கா உனக்குலாம் என்னைய ஏறி வர வேண்டியது என்ன அப்படின்னு எல்லாம் கண்டபடி பேசத்தான் நினைப்பாங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியல. இந்த பங்கு வந்து ஒரு வருஷத்தினுடைய லோவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து வரக்கூடிய ரிசல்ட் இந்த பங்கை ஏதாவது ஏற்றி விடுமா? ஒரு 200 கோடி இது ஒரு ஆள் லாபத்தை ரிப்போர்ட் பண்ணி ஏதாவது மனசுக்கு சந்தோஷத்தை தருமா? ஏன்னா 200 கோடி லாபம் கொடுத்தாங்கன்னா நினச்சிக்க வேண்டியதான் நிறைய பேர். இந்த மாதிரி 52 வீக் லோவில் இருக்குது, ரிப்போர்ட் வந்து ஏற்கனவே 3 குவார்ட்டரில் வளரும் விதமாக கொடுத்துருக்கான். ஆனால் ப்ரைஸ் என்பது கீழ் நோக்கி விழுந்திருக்கு, ரொம்ப ஆச்சரியமான முறையில் இருக்குது. அப்போ அடுத்த குவார்ட்டர்லேயும் மறுபடியும் மேலே இழுக்கிறக்கே முயற்சி பண்ணுறான்னு வச்சுங்க ஃபண்டமெண்டலி. அப்போ ஏதாவது ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு சும்மா மனசுக்குள்ளே நினச்சி பார்த்துக்குவாங்க நிறைய பேர். நண்பர்களே, உங்களுக்கு தெரியாதில்ல, ஷேர் மார்க்கெட்டில் சில பங்குகள்லாம் அடங்காது. அதனுடைய வேல்யூவேஷன் எடுத்து பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் மார்க்கெட்டில் மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி ரொம்ப வாலட்டிலிட்டியாக ஏறுவதும் இறங்குவதுமா இருக்கும். அது மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இந்த டைட்டன் அப்படின்ற பங்கு ஜுவல்லரி ரிலேட்டடான பங்கு. இப்போ சமீபத்தில் கூட ஒரு பெரிய ஆள் ரே டேலியோ அப்படின்றவர் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் 15% பிட்காயின் அல்லது கோல்டு வச்சுக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி அவர் மனசில் நினைக்கிறார். ஏன் அப்படி நினைக்கிறாருன்னா, கரன்சியில் ஏதாவது டிவேல்யூவேஷன் ஆகிடுமோ அப்படின்ற மாதிரிலாம் அவர் பயப்படுறாரு. அதனால் ஒரு ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்ஃபோலியோவில் இந்த மாதிரி சேஃபஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தால் பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி அவருடைய எதிர்பார்ப்பு. ஸோ அந்த மாதிரி டைட்டன் அப்படின்ற பங்கு அந்த ஜுவல்லரி ரிலேட்டடான செக்டரில் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் இந்த ஒரு வருஷத்தில் ஹைலி வாலட்டைல் பங்கு, ரொம்ப ரொம்ப வாலட்டிலிட்டியான பங்கு. இப்படி இருக்கக்கூடிய பங்கு இந்த வருஷத்தில் எத்தனை முறை ஏறியது, எத்தனை முறை இறங்கியதுன்னா, ஒரு பேட்சுக்குள்ளே குறிப்பிட்ட சப்போர்ட் குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸில் ஒரு 2 இடம் ஆடி இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ரெசிஸ்டன்ஸ் அந்த சப்போர்ட்டை உடச்சி கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட்டில் ஒரு முறை ஆடி இருக்கு. அதுக்கப்புறம் மேலே பிரேக் அவுட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் போய் மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸ், மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் அப்படின்றதுக்குள்ள ஒரு 2 முறை ஆடி இருக்கான். இனி புதுசாக ஏதாவது பிரேக் டவுன் இது பண்ண போகிறானா அல்லது இந்த இடத்துக்குள்ளேயே விளையாட போகிறானா அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இன்னும் ஒரு வாலட்டிலான பங்கு, அதாவது மார்க்கெட் இறங்கும் போது இவனுக்கு வேகமாக இறங்குவானு, மார்க்கெட் ரெக்கவரி ஆகும்போது வேகமாக ஏறுவானு, ஏதாவது ஒரு கந்தரகோலம் பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் கெஸ் பண்ணவே முடியாது, இவங்களுடைய அடுத்த மூவ் என்னன்னு கெஸ் பண்ணவே முடியாது. ஆனால் பெருசாக ஒரு 5% 10% எந்தையாவது ஒன்று பண்ணி வச்சுடுவாங்க. அதாவது இப்போ இந்த பங்கு பாருங்களேன், சுஸ்லான்னு ஒரு பங்கு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த பங்குனுடைய சமீபத்தினுடைய 52 வீக் ஹை என்ன, 52 வீக் லோ என்ன? ஏன்னா இதனுடைய வாலட்டிலிட்டி என்பது அதிகம். ஸோ இந்த 2025 மட்டும் இவன் வந்து கோட்டுக்குள்ள ரோடு போட்டு வாழ்றவனுங்க கிட்டத்தட்ட 3 மாசமாக ஒரு குறிப்பிட்ட லெவலுக்குள்ளேயே ஆடி இருக்கான். டைட்டன் அளவுக்கு மோசம் இல்லை இவன்.
ஸோ அடுத்தது ஒரு குறிப்பிட்ட லெவலில் ஒரு 3-4 முறை போயிட்டு வந்துட்டு அப்புறம் மேலே பிரேக் அவுட் ஆகிருக்கு. மேலே பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ரோடு போட்டு கோடு போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், என்னன்னு தெரியல. ஸோ தற்போதைக்கு இந்த சுஸ்லான் என்ற பங்கு வாலட்டிலிட்டியான பங்கு 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இது போன்ற இடத்துக்கிட்ட வந்து விழுந்தாவே 20%, 30% ஏறுவதோ இறங்குவதோ பல பங்குகள் பண்ணி விட்டுரும் அந்த வேலையை. ஸோ அந்த வகையில் இந்த பங்கு திரும்ப 74 போக போகுதா அல்லது கீழே 45 ரூபா வரப்போகுதா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.